கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். கண்ணீர்கள் யாவையுமே கரம் பிடித்து நடத்தி செல்வான். தேவனே மை துதிக்கிறேன் ஆண்டவரே, மை சோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை ஆசீர்வதித்து ஆவியானவரே உம்முடைய கரங்களை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். தேவ பிரசன்ன மகிமை வல்லமை அபிஷேகம் எல்லாவற்றிலும் நிரப்பி ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் இறங்கி கிரேசேபடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய நாமம் மகிமை பெறும்படியாய் செபிக்கிறோம். பாடல்களுக்காய் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான கிரியைகளை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, வர்ஷிப்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமையுள்ள அபிஷேகங்கள் இறங்கி ஆளுகை செய்யும்படியாய் துதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஐயா. தேவனுடைய வார்த்தைகள் வல்லமையுள்ளதா இருக்கிறது ஐயா. அம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆவியானவர் தாமே ஆண்டவரே முதல் முடி வரைக்கும் தெய்வீக பிரசன்னம் வல்லமை அபிஷேகம் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யும்படியாய் துதிக்கிறோம். இந்த நாளுடைய எல்லா காரியங்களையும் உடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய நாமத்தினால எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பெரியவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆராதனையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்படியாய் செபிக்கிறோம். தேவனுடைய நாமத்தினால எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஸ்தோத்திரித்து வாழ்த்தி வணங்கி போற்றி ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
கழிப்பது ஏன்? வாழ்நாளே எல்லாம் வீணாளா? சொல்லுங்க. அவரை நோக்கி வரும்போது நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருப்பார். பிரியமான தேவர்களே, நீ ஒருவேளை வேதனையோடு வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை நெருக்கத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை இந்த காலுடைய துன்பத்தோடு துயரத்தோடு வந்திருக்கலாம். அதற்காக நான் போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கூட ஒருவேளை வேதனையோடு வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகம் என்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியான ஒரு சமூகம் தான். அது மாறாத சமூகம். அந்த தேவ சமூகத்தில் எப்போதுமே நமக்கு நன்மை உள்ள ஒரு சமூகம். அந்த தேவ சமூகத்தில் நமக்கு எப்போதுமே கிருபைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை நாம என்னதானமா வந்திருந்தாலும் கிருபைகள் நம்ம எல்லாரும் வேதம் சொல்லுகிறபடி அநேகருடைய சோதரத்தினால கிருபை பெருகும் என்று சொல்லப்படுகிறது. நீங்க அநேகர் எல்லாரும் சேர்ந்து சோதரம் பண்ணா ஒருவேளை பலவீனமா இருக்கிற உன் வாழ்க்கையில கூட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த கிருபை பெருகும் போது ஆசீர்வாதங்கள் நிறைய கிடைக்கும். பிரியமான தேவர்களே, எல்லாரும் சோதரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை ஒரு வாழ்த்தின கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஆமென் என்னை ஒரு வாழ்த்தின கிருபையே, கிருபையே.
தாங்கினாரே எங்களை ஓட்டம் வந்து இனியும் தேவன் தாங்கினாரே தேச கோடி தேச கரக்க தேச உமக்காய் ஜீவிக்கிறே தேச கோடி தேச கரக்க தேச உமக்காய் ஜீவிக்கிறே நம்பிவா சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை பொய் சொல்றதே. ஒரு வாரம் கூட உங்களுக்கு சொன்னோம். கர்த்தர் எனக்காக யாவை என்ன செய்வாராங்க? இந்த வார்த்தைப்படி ரூத்துடைய வாழ்க்கையில மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தார். அதை நீங்க திரும்ப திரும்ப வாசித்தீங்கன்னா அதுல இன்னும் நிறைய சம்பவங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு பெரிய சப்ஜெக்ட். 4 அதிகாரம் தான். ஆனா அதுக்குள்ள அவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அடக்கி வச்சுக்கிறார். நம்ம எல்லாருக்குமே அது பிரயோஜனமான ஒரு காரியமாக அது இருக்கும். பிரியமானவர்களே, அப்போ இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்போ அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையாய் இருக்கும்போது. நீங்க எப்படி இருக்கணுமா? நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அற்று போச்சு அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே நடக்காது. அப்புறம் ஆண்டவர் எங்கிறார், கண்ணுக்குதா முக்குதா அப்படின்னு கேட்டு இருப்பீங்க. சங்கீதக்காரன் விசுவாசத்தை இதை அப்படியே பறைசாற்றுகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாத்தையுமே கர்த்தர் எனக்காக யாவை என்ன செய்வாருங்க? எல்லாத்தையுமே செய்து முடிச்சிருவார். அவனுடைய விசுவாசத்துல தான் அவன் ஆண்டவர் அவ்வளவு பெரிய ராஜாங்கத்துக்கு அதிபதியாக ஆண்டவர் மாற்றி வச்சார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். அவன் அனுபவிக்காத ஆசீர்வாதமே இல்லை. அவன் நாட்கள்ல சாலமோனுக்கு முன்னாடியே வெள்ளியும் பொண்ணும் அவனுடைய நாட்கள்ல திரளாய் கிடைக்க பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை. ஆண்டவர் கூட அவனை பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவர். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. அப்ப அவனுக்கு என்ன குறை யோசிச்சு பாருங்க. அவனை அந்த விசுவாச பிரமாணத்தை அவன் வெளிப்படுத்துறான். நீங்க சொல்லணும், அறிக்கை செய்யணும். அதாங்க சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். எப்போ அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையா இருக்கிற பட்சத்துல. தாவீதை குறித்து தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அவர் தான் பாடினார் அந்த பாட்டு. அதே பாட்டுக்குரிய தாவீது. தாவீது அப்படின்னா வேதம் சொல்லுகிறது பிரீதியானவன் அப்படின்னு சொல்றார். அதனால தான் ஆண்டவர் நிறைய இடத்துல அவரை குறித்து சொல்லும்போது சொல்றார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், பிரீதியானவன் அப்படின்றார்.
பிரீதியானா பிரியமானவன், மறு அர்த்தம் சொல்லப்படுது. பிரியானவனா மறு அர்த்தம் என்ன சொல்றா? பிரியமானவன், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவர் அவ்வளவு பெரிய காரியத்தை அவனுக்கு சொல்றாரு அப்படின்னா, செய்யறாருன்னா, அவன் அதான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கொஞ்சம் வேகமா போவோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை திறந்து கொள்வோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நான் திறந்து கொள்வோம். அதுல ஒரு சில சம்பவங்கள் எல்லாம் இருக்கிற ஆண்டவருக்கு சுத்தமான இதை நாம் தியானிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல இது ஒரு பெரிய அதிகாரம், கிட்டத்தட்ட 57 வசனமும் என்ன கொண்ட ஒரு அதிகாரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு சொல்றேன். ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 17:26 மட்டும் கொஞ்சம் வாசிக்கல. என்ன சொல்றாரு பாருங்க. 26 இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இந்த நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அந்த நம்பிக்கை பாருங்க எப்படி வருது பாருங்க. இவன் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எப்படின்னா, இவனோட கூட பிறந்தவங்க எல்லாம் ராணுவத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் மிலிட்டரியில போயிட்டு சேர்ந்தாங்க. சவுளுடைய ராஜாங்கத்துல இவங்க ஆட்களா இருக்கிறாங்க. இவங்க மொத்தம் தான் இப்ப அப்பா கூட இருந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு சோதரம். இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப மாதிரி எல்லாம் போன் கிடையாது, கடந்த காலங்க மாதிரி அந்த இந்த போனும் கிடையாது. அதுக்கு முன்னாடி காலத்து மாதிரி லெட்டர் போடுற காலம் எல்லாம் கிடையாது. இப்போ அந்த காலம் ஒரு மனுஷனை பார்க்கணும்னா அவங்க ஊருக்கு போய் தான் விசாரிக்கணும். எனக்கு கூட ஞாபகம், எனக்கு ஒரு 10 வயசெல்லாம் இருக்கும்போது, 5 வயசுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் செத்துட்டாருன்னா ஒரு அந்த ஊர்ல ஒரு முக்கியமான ஆளை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு 50-100, அது பெரிய பணம். நான் சொல்றது எனக்கு சின்ன வயசா இருக்கும்போது, 5 வயசு இருக்கும்போது 50 ரூபான்றது பெரிய பணம். அவர் கூப்பிட்டு இந்த ஊருக்கு பஸ் ஏறி போய் இந்த ஊருக்கு போய் ராத்திரி செத்துட்டாருன்னா ராத்திரிலேயே அனுப்பிவிடுவாங்க. போய் நீ இந்த சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லிட்டு நீ அங்கிருந்து அப்படி இன்னொரு ஊருக்கு போய் அங்க சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்து அப்படி போய் சொல்லிட்டு நீ சாகெடுக்கிறதுக்குள்ள வந்து சேர்ந்துருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அவர் போவார். கால்நடையாவோ பஸ்ஸோ சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓடி போய் அந்த சொந்த கிராமம் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இருக்கிற ஊர்ல பஸ் இருந்தா பஸ், இல்ல சைக்கிள்னா சைக்கிள், எப்படி ஆட்டோ ஆட்டோ கிடையாது, லாரி எதையா பிடிச்சு போய் எதனா பார்த்து சொல்லிட்டு வந்துடணும், திரும்பி வரணும்னு அவர் சொல்லிட்டு. அப்படிப்பட்ட காலத்துல இப்ப அவர் சொல்றாரு, மகனே தாவீதே, உங்க அண்ணன்மார் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீ போய் அவர்கிட்ட விசாரிச்சு இப்ப பால் கட்டி எல்லாம் வச்சிருக்கிற எல்லாம் இருக்குது, இதெல்லாம் வாங்கிட்டு போய் உங்க அண்ணன்மார்கிட்ட கொடுத்துட்டு அவனுடைய நலத்தை விசாரிச்சு அவங்ககிட்ட அடையாளம் வாங்கிட்டு வா. அடையாளம்னா போய் பார்த்தானா இல்லைன்னு அடையாளம் வரணும்ல, அதான் அடையாளம். அந்த காலத்துல அதெல்லாம் செய்தாங்க. நீ போய் சாவுக்கு போன அப்படின்றதுக்கான அடையாளம் வாங்கிட்டு வா அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்து வேற எதனா ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு முக்கியமானது. அந்த அடையாளத்தை வாங்கிட்டு வான்னு இப்போ மகன் அனுப்புறார். தகப்ப என்ன பண்றாரு, மகன் அனுப்புறார். தாவீது போறார். போகும்போது அங்க நடக்கிற சம்பவம் தான் இப்போ பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, அங்கே கோலியாத்னு ஒரு ராட்சசன் வருகிறார். வானத்துக்கு பூமிக்கு உயரமான ஒரு ராட்சசன் வந்து நிக்கிறார். அந்த சவுல கூப்பிடுறாரு, வாங்க என் கூட யுத்தம் பண்றதுக்கு வர ஆள் யாரு அப்படின்னு. எல்லாரும் ஓடுறான், ராஜாவும் ஓடுறாரு, சோல்ஜரும் ஓடுறாங்க, எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிறான். போய் நிற்கிறான். என்ன நடக்குது அப்படின்றா. அண்ணன்மார் பாக்குறான், உனக்கு எவ்வளவு தைரியம், என்ன பார்க்க வந்தியா, நீ யுத்தம் பார்க்க வந்தியா? இல்ல எனக்கு தெரியாது, என்ன அப்படின்னு கேட்டா, என்ன நடக்குதுன்னு கேட்கிறான். எல்லாரும் ஓடுறாங்க. கோலியாத் வந்து நிக்கிறான். ஒவ்வொரு நாளும் வரான், 39 நாள் வரான். 40ஆம் நாள் தாவீது போகிறான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த சித்த வைத்தியத்துல கூட இந்த மண்டலம் 40 நாள் எல்லாம் வச்சிருப்பாங்க. இதை பார்த்துதான் சில காரியங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. 40 நாள் சத்துரு போராடுறா. ஆனா 39ஆவது நாள் ரட்சகன் உள்ளே வருகிறார். அல்லேலூயா. கவனிங்க, நீங்க 40 நாள் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணா 39 நாள் உனக்கு ரட்சிப்பு வருகிற ரட்சகரை ஆண்டவர் எழுப்புவார். அல்லேலூயா. இப்ப உள்ள வந்து கேக்குறாங்க. கேட்கும் போது இந்த சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? அவன் கேக்குறான், அதாவது இவனை கொண்டு போட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், ஜீவன் உள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியர் எம்மாத்திரம் என்று ஒரு வைராகியமாய் அவன் கேட்கிற ஒரு காரியத்தை தான் பார்க்கணும். தெரியமாட்டல. நமக்கு நம்பிக்கை இருக்கணும்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து, இவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அண்ணன் ஓடுகிறான். அவன் கேட்கிறான், யார் அவன்? அவன் என்ன பெரிய ராட்சசன்? அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நிந்திக்கிறான் இல்லையா? இது யார் சேனை? இது ஆண்டவருடைய சேனை இல்லையா? நீங்களும் நான் யாருங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க
நல்லா பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு குறை வரும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப நீங்க யாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. இவன் தான் கேட்கிறான், இவன் எப்படி வந்து நம்மளை நிந்திப்பான்? யாரை நிந்திக்கிறான்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. முதல் சவுல ராஜாவை மாற்றி அவருக்கு ஒரு சேனை கொடுத்து, அவருக்கு ஒரு ராணுவத்தை கொடுத்து, அந்த ராணுவத்துல குதிரைப்படை யாரு, கோவேற்கப்படை யாரு, கழுதப்படை யாரு, யானைப்படை யாரு, கால்நடைப்படை யாரு, எல்லாத்தையும் உருவாக்கி வச்ச ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை அவன் நிந்திக்கிறான். அவன் யார் அப்படின்னா விருத்த சேதனம் இல்லாத ஒரு அந்நியன் அல்லவா? அப்படின்னா அவனை கொன்று போட்டா என்னடா கிடைக்கும்னு கேட்டான். அதான் நம்பிக்கை. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நம்பிக்கை இருக்கிறீங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? வைராகி இருக்குதா? எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தர் செய்யல. எப்படி செய்வாரு? இவன் வந்த வேற நோக்கம். இப்போ அங்க இன்னொரு முதல் காரியத்துக்கு போறோம். இப்போ முதல் காரியம் என்ன நடக்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 17:29 இந்த கதையெல்லாம் நடந்த உடனே இப்போ நடக்கிற சம்பவத்தை ஒன்னொன்னா பாக்குறேன். ஒரு 7 காரியத்தை வேகமா சொல்லிட்டு போயிடுறேன் நானு. 29 வாசிங்க. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று கேட்டான். பிரியமானதே பிள்ளை, முதல் காரியம் அண்ணன் கேட்கிறான், உனக்கு என்ன துணிகரம்? நாங்களே பயந்து ஓடுகிறோம் ராட்சசன் பார்த்து. நீ சின்ன பையன், நீ வந்து இதெல்லாம் செய்யலாமா? நீ எல்லாம் நீங்க தைரியமா நிக்கிறியே, அந்த ஆடு என்னாச்சு? போட போய் பாரு, ஆண்மையிடா அப்படின்னு சொல்லும் போது அது சொல்றா, நான் செய்தது என்ன? நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? பிரியமானவர்களே, உங்களை அழைத்த ஆண்டவர் ஒரு முகாந்திரம் இல்லாமல் உங்களை அழைத்திருக்கவே மாட்டார். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் ரூத்துடைய வாழ்க்கையில சொன்னேன். அதாவது ஏற்கனவே அவளுக்கான வாழ்க்கை தரத்தை உருவாக்கிட்டு, அவருக்கான மனவாளனை உருவாக்கி வச்சுட்டு, அவளுக்கான அங்க தேவைகள் எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு, அவள் சாப்பிட வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு தான் இவளை ஆண்டவர் எழுப்புறார். அந்த நகோமியோடு போகும்படியான காரியத்தை செய்கிறார். பிரியமானவர்களே, உனக்கான தேவைகள் எல்லாம் செய்யாம உன்னை ஆண்டவர் ரட்சிப்புல நடந்தே இருக்க மாட்டார். அல்லேலூயா. நீ நினைக்கிற ஏதோ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன், அது அப்படியாவது இல்ல. உனக்கு எதிர்காலத்தை வைக்காம உன்னை கூப்பிடவே மாட்டார். நான் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அதை கண்டுபிடிச்சேன். எதுக்கு நம்ம இந்த ஊர்ல வந்தோம், இந்த ஊர்ல எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். எனக்கான இடம், எனக்கான மக்கள், எனக்கான தேவை, என்னை தாங்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் வச்சுட்டு தான் என்னை அந்த ஊர்ல இருந்து இந்த ஊர்ல கொண்டு வந்து நிக்க வச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். பாட்டு போடாத, வாசி. நான் பாடுவேன், அல்லேலூயா, நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். ஆண்டவருக்கு தெரியும். ஈசாயுடைய உள்ளத்துல பேசுறார், உன் மகனை உங்க சகோதரனுடைய பிள்ளைகளை பார்க்கறதுக்கு அனுப்பி வைன்னு ஆண்டவர் அவனை எழுப்புதல் உருவாக்குறாரு. ஏன் தெரியுமா? என் சேனையை ஒருவன் நிந்திக்கிறான், என் சேனையை ஒருவன் அவமானப்படுத்துகிறான். அவனை வெல்லுவதற்கு சவுல் ராஜாவால முடியல, இவன் போனா தான் வெல்ல முடியும். இவனுக்கு அந்த வைராகி இருக்கிறது, இந்த ஆண்டவர் கிருபை இவனுக்கு இருக்கிறது. அதனால நீ அவனை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவனை எழுப்புதல் உருவாக்குனவர் ஆண்டவர் தான். பிரியமானதே பிள்ளையே, நீங்க வந்திருக்கிற அப்படின்னா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறன்னா ஆண்டவருடைய எழுப்புதல், ஆண்டவருடைய அழைப்பு இல்லாம நீ ஒரு நாள் வந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு வசனம் வாச பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சொல்றாரு. என்ன வசனம் அப்படின்னா வாச பாருங்க. அதாவது 1 சாமுவேல் 17:17 வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்களேன். 17:17 என்ன சொல்றாரு பாருங்க. எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து சுகமாய் இருக்கிறானா என்று அடையாளம் கேட்டு என்ன செய்யணுமா?
வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். இதுதான் அது முன்னாடியே சொன்னேன். இப்போ இந்த வார்த்தை எப்படி சொல்றாரு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்களேன். என்ன சொல்றாரு பாரு, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய். இப்போ எழுப்புதல் உருவாக்குறது யாருன்னா ஈசா எழுப்புறாரு. போ அண்ணனை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. பெரியமார்களே, ஆண்டவர் உனக்கான ஆசீர்வாதத்தை வச்சுட்டு தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யறான். தான் சொன்னார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்ப உனக்கு எதுக்குற, ஆனா நீ அதை தேடி போய் தான் ஆகணும். அதை தேடாமலே அது எப்படி வந்துடும்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னா ஊர்ல வந்து சில காரியங்கள் எல்லாம் செய்யும் போது அது கட்டாயம் கிடைக்கும். ஆனா நமக்கு செய்யறது இல்லை. இவன் கேக்குறா, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? நான் என்ன சும்மா வந்துக்கிறேன்னு நினைக்கிறியா? நான் சும்மா ஆடு பேசிருந்தேன். எங்க அப்பா என்ன கூப்பிட்டாரு, நீ போய் அண்ணனை பார்த்துட்டு வந்தாரு. அண்ணனை பார்க்க வந்த இடத்துல அண்ணன் ஓடிக்கிட்டு இருக்கான் கோலதனமா. அப்ப எனக்கு ஒரு முகாந்தரம் இல்லாம தேவன் என்ன அழைச்சு வந்திருக்க மாட்டாரு. பிரியமானதே பிள்ளை, உன்னை அழைத்த நோக்கு ஒன்று இருக்கிறது. அந்த அழைப்புக்கேற்ற ஆசீர்வாதம் தான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 2வது காரியம், வேகமா போறேன். 2வது காரியம் என்ன சொல்றாரு பாரு. அதே 17ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. 32வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் உன்னுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உன்னுடைய அடியாராகிய நான் போய் இந்த பெலிஸ்தரோடு என்ன பண்ணுவேன்? கேக்குறா, நீங்க யாரும் கலங்க வேண்டாம். இவன் நிமித்தம் கலங்காதீங்க. உடைய அடியானா இருக்கிற நான் போய் அவனோட யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க சொல்றாரு, எப்படி யுத்தம் பண்ணுவா? முடியாதுப்பா, அவன் ஏற்கனவே ராட்சசன் ஆகிறான், அவனை எங்களாலே மேற்கொள்ள முடியல. அதெல்லாம் இல்ல, நான் மேற்கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறபடினால நான் அவரை மேற்கொள்ளக்கூடிய தைரியத்தை எனக்கு இருக்குது. எப்படி தெரியுமா? என்ன சொல்லணுமா? உங்களுக்கு கஷ்டம் வரும்போது, உங்களுக்கு பாடு வரும்போது, நீங்க இப்ப இந்த மாதிரி யுத்தத்துக்கு போகும்போது என்ன சொல்லணுமா? உபாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க சீக்கிரம். உபாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இருக்குதா? உன்னை சத்துருக்களுக்கு எதிராக கண்டால் நீ அவளுக்கு பயப்படாயாக. இந்த எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். வாசிங்க. தொடங்கும் போது பேசி போகிறீர்கள். உங்கள் இருதயம் தோட வேண்டாம். நீங்கள் பார்த்து பயப்படவும் கலமும் தத்தளிக்க வேண்டாம். 4வது வசனம் சொல்றாரு, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். கை தட்டுமா? அல்லேலூயா. என்ன சொல்றாரா? நீ போறதுக்கு முன்னாடி விசுவாச வார்த்தையை நீ பேசுறேனா, நீ தான் வெற்றி உள்ள வீரனாய் மாறிடும். அல்லேலூயா. போகும்போது ஐயோ நான் எப்படி சமாளித்து தெரியலையே, அது ஆவர கதையா இல்லையே அப்படின்னா நீ சோர்ந்து போயிடுவ. இப்ப நீ சொல்ல வேண்டியது என்ன? உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ண போற யாரு? நீ இல்ல, கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். தாவீது அங்க சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்ற? உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இவனால நான் அவனோட போய் போர் செய்ய தெரியுமா? எனக்கு ஏற்கனவே இந்த போர் செய்த திறமை இருக்கிறது, நான் அவனை வென்றுடுவேன். அதுதான் அங்க 2வது காரியம். 3வது காரியம் பாத்தீங்கன்னா அது சொல்றாரு. அதே 1 சாமுவேல் 17:34 கொஞ்சம் வாசிக்கல. என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. இப்போ 36 முடிக்கும் போது அவர் பேசுறாரு. அதாவது அவர் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே, அந்த ஆட்டை போல அல்லது அந்த கரடியை போல அந்த சிங்கத்தை போல இவனும் வருவேன் அப்படின்னா 3வது என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13 வசனம் வாசிங்க. இப்போ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்றேன் சீக்கிரமா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் இல்லையா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நீ அடிக்கடி அந்த வார்த்தை பேசணும். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் அப்படின்னா நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்குதா? பலன் உண்டு. என்னை படிக்க வச்ச இயேசுவால மேல் படிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. எனக்கு வேலைக்கு உதவி செய்த ஆண்டவரால அந்த வேலையை உயர்வை கொடுக்க வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா.
நீ சொல்லணும், என்ன வாழ வச்ச, இந்த குடும்பத்துல வாக்கப்பட்ட வச்ச ஆண்டவர் இந்த குடும்பத்துல என்ன மேன்மை அடைய செய்ய வாய்ப்பு உண்டு. நாம இதெல்லாம் சொல்றதே கிடையாது. அந்த உடனே துக்கத்தோடவே இதே கண்ணீரோடுவே இது என்ன வீடா இது என்ன ரோடா அப்படி எல்லாம் கேட்கறோம் இல்ல. அதெல்லாம் மாத்திட்டு இங்க பேசுறா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்குதா, பல உண்டு, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தகுதி எனக்கு உண்டு. அதுதான் அங்க ஆண்டவர் சொல்றார். அப்போ நீ சொல்லினா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் முடிப்பார். நீ ஒன்னும் செய்ய போறது இல்ல. இப்போ 4வது காரியம் 17ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிங்க. நான் இன்னைக்கு வெயிலுக்காக சீக்கிரம் முடிக்கிறேன். எப்படி 1 மணி நேரம் ஓடுது, அதனால சீக்கிரம் முடிக்கிறேன். 4வது காரியம் பாருங்க என்ன சொல்ற. 40வது வசனம் வாசிங்க. ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து போட்டு பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீனத்திலே போனார். போதும். இப்ப பாருங்க 4வது காரியம் என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, வா இந்த இதெல்லாம் போட்டு பாக்குறாங்க, தலையில போட்டு பாக்குறாங்க, கையில வால் கொடுத்து பாக்குறாங்க, காலுக்கு எல்லாம் போட்டு பாக்குறாங்க, இடுப்புல கச்சை போட்டு பாக்குறாங்க, மாறு கவசம் போட்டு பாக்குறாங்க, முக கவசம் போட்டு பாக்குறாங்க. அவன் நடந்து பார்த்துட்டு இதெல்லாம் என்னால போக முடியாது, நான் அவனை வெல்றதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா 5 கல்லு போதும். அல்லேலூயா. என்ன போதுங்க? அவன் ஏற்கனவே பழக்கப்பட்ட அந்த ஆயுதம் போதும். அந்த ஆயுதம்ன்றது அந்த 5 கல்லு தான். அந்த 5 கல்லு போதும் அப்படின்றான். அந்த 5 கல்லுட அர்த்தம் என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. நீங்க கூட அதை பயன்படுத்த முடியும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க சீக்கிரம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்துல பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பலவீனமானவர்களை, நீங்களே நானும் பலவீனமானவர், ஆனா இந்த பலவீனமான பாண்டத்துல இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பலவீன பாண்டத்துல யார் இருக்கிறாருங்க? இயேசு உள்ள இருக்கிறாரு. இந்த இயேசு உள்ள இருக்கிற வரைக்கும் பலவீன பாண்டமா இருக்காது. ஏன் தெரியுமா? இந்த கழுதையின் மேல இயேசு உட்கார்ந்துக்கிறதுனால இந்த கழுதையால எல்லாமே சாதிக்க முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கழுதை மேல இயேசு இருக்கிறதுனால இந்த கழுதை எதையும் சாதிக்க முடியும். அதான் இங்க 4வது காரியம். எனக்கு 5 கல்லு போதும், 1 கல்லுல அவன் அடிச்சிருவேன், 5 கல்லு போதும், எனக்கு வேற ஆயுதமெல்லாம் தேவையில்லை. பிரியமானவர்களே, விசுவாச வார்த்தை நீ செஞ்சானா நீ பலவீனமானவன், ஆனா பலசாலிகளை கூட நீ வீழ்த்தக்கூடிய கிருபையும் வரத்தையும் ஆண்டவர் உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நீ நானும் அப்படியெல்லாம் பேசுறதே இல்லை. ஐயோ ஒரு பெரிய ஞானி ஆச்சு, ஐயோ ஒரு பெரிய பலவானாச்சே, இருக்கட்டும். ஆனா இயேசு உனக்குள்ள இருந்தா ஆண்டவர் சொல்றார், ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல வரக்கடவன், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றார். ஒருவன் ஞானத்துல குறைவுள்ள ஏங்கிட்ட வாப்பா அப்படின்னா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தான் தாவீது கொண்டு வந்தார். பெரிய சொல்லிட்டு பெரிய ஆடவன் கோலியார், அவன் பார்த்து அப்படியே சவுல் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவன் சிம்பிளா ஒரு 5 கல்லு வச்சு அவனை சாய்க்கத்துக்கு போனானே, அதுதான் பிரியமான தேவன். உன் கையில இருக்கிற ஆயுதம் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் எப்படி இருக்கிறாங்க? பெரியவர். அந்த பெரியவரை உள்ள வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற? பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால உன்னால எதையும் செய்ய முடியல. அந்த தாவீது அதை செய்தார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 5வது அதே 17ஆம் அதிகாரம் 45வது வசனம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே நான் வருகிறேன். இப்ப என்ன சொல்றாரு? நீ எதோட வந்திருக்கிற? அதாவது ராணுவத்தை கொண்டு வந்திருக்கிற, பட்டயத்தை கொண்டு வந்திருக்கிற, ஈட்டியை கொண்டு வந்திருக்கிற, கேடகத்தை கொண்டு வந்திருக்கிற. நான் எதையுமே கொண்டு வரல. எதை கொண்டு வந்திருக்கிற அப்படின்னா அவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு என்ற நாமத்துல நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் எந்த நாமத்துல வந்திருக்கிறேங்க? இயேசு என்ற நாமத்துல. அதாவது சொல்றாரு சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 7வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. அழகான ஒரு வார்த்தை சொல்றார். சங்கீதம் 20 7வது வசனம் என்ன சொல்றாருங்க? என்ன சொல்றாருங்க? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து
அப்ப என்ன சொல்றாரு, இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்தான ஒரு காரியம் அவர் சொல்றார், அவருடைய நாமத்தை கொண்டு வருகிறார். அந்த நாமம் சொல்லுவார். பழைய காலத்துல ஒரு பாட்டு பாடுவான், இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திட நாமமதே. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திட நாமமதே. தடை முற்றுமாக தீர நாமமதே. தடை முற்றுமாக தீர நாமமதே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். அந்த இயேசு என்ற பேரு சொன்னா பிசாசு நடுங்கும். அல்லேலூயா. அதான் சொல்றா, நீ ஈட்டி எடுத்துட்டு வர, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நீ நிந்தித்த அந்த இஸ்ரவேலின் ராணுவத்தினுடைய சேனைகளுடைய துணையா வரையா. பின்னாடி ராணுவம் இருக்குது, சேனை இருக்குது. அது உன் கண்ணுக்கு தெரியாது, ஏன் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா எங்க அப்பா எனக்காக ராணுவத்தை பின்னாடி வச்சுக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற உன்னில இருக்கிறவர் காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீ நினைக்கணும், நீ சொல்லணும். சர்ச்சுக்கு வரலையா, எங்க பாஸ்டர் ஆரம்பிச்சானா 1 மணி நேரம் கதை மாத்தணும். சொல்றா, என்ன சொல்றா, எனக்கு பின்னாடி ராணுவம் இருக்குது. என்னை நிந்தித்தியே, அந்த ராணுவம் எனக்கு பின்னாடி இருக்குது. அந்த இஸ்ரவேல் ராணுவம் எனக்கு பின்னாடி இருக்குது. உனக்கு தெரியாது. அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 5வது காரியம், அவர் நாமத்துல நான் வருகிறேன். எப்போதுமே எதை செய்தாலும் இயேசு என்ற நாமத்துல செய்யுங்க. அல்லேலூயா. வீட்டுல நல்ல காரியமோ கெட்ட காரியம் எது நடந்தாலும் இயேசுக்கு முதன்மை கொடுங்க, இயேசுக்கு கனம் கொடுங்க, தெய்வத்துக்கு முதன்மையான கொடுங்க. காசு வந்தா மறைக்காத, கஷ்டம் வந்தாலும் மறைக்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. எது வந்தாலும் ஜெபம் பண்ணு. ஊழியக்காரனை கூப்பிட்டு ஜெபிச்சு காரியத்தை செய். எந்த காரியம் அது நஷ்டமோ கஷ்டமோ ஆண்டவர் உன்னிலே மகிமைப்பட வல்லவராக இருப்பார். அல்லேலூயா. சில நேரத்தில் அவருடைய நாமத்தை முன்வைக்கிறதில்ல. மாமா சொன்னார், மச்சான் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் பண்ணார், அவர் பண்ணார். இவருக்கு தான் முக்கியத்துவம். இயேசு பின்னாடி போகும்போது தான் எல்லா கஷ்டங்களும் உனக்கு வந்து சேர்ந்துடும். 6வது காரியம், 17ஆம் அதிகாரம் 47வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கைகளை என்ன பண்ணுவாரு? 6வது காரியம் சொல்றார், யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. எனக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அவனுக்கு நம்பிக்கை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவனுக்கு நம்பிக்கை என்ன வருது? யுத்தம் என்னுடைய இல்லடா, நான் வச்சுக்கிற கல்லுனால இல்ல, நான் வச்சுக்கிற பட்டயத்தினால இல்ல, நான் வச்சுக்கிற ஈட்டினால இல்ல, நான் ஆளு வாட்ட சாட்டமா இருக்கிற அதனால இல்ல. யுத்தம் செய்ய போறவரு, இந்த உலகத்தை ஆள, இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற, இந்த உலகத்தை படைத்து ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாம இருக்கிற அவர் தான் யுத்தம் பண்ண போறார், நான் இல்ல. இல்லையா? ஆனா நீங்க அதை சொல்ல மாட்டேன்றீங்க. நான் இல்ல. யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க வேகமா. யாத்திராகம் 14 ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சீக்கிரம். என்ன சொல்றீங்க? கர்த்தர் மோசே சொல்ற, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க எப்படி இருப்பீங்க? ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ண போறீங்க? சும்மா இருக்கிறீங்க. டிவில ரஜினிகாந்த் அந்த படம் போட்டாங்க, நல்லா பாத்துருவா. பாஸ்டர் சொல்லிட்டாரு. பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை கோயில் எல்லாம் பார்த்தாரு, பாஸ்டர் சொல்லிட்டாரு. ஆமா, நீங்க சும்மா இருப்பீங்கன்னா ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு அவர் படைகள் எல்லாம் முறிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல விவசாயத்துக்காகனா என்னதான் அனுப்புவார் எங்க அப்பா. எங்களுடைய சொத்து, அதாவது எங்க கிராமத்துல இருந்து ஒரு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் காட்டுல இருக்குது, மலை அடிவாரத்துல. கருவு தோட்டத்துக்கு தண்ணி பாய வைக்கணும். அப்ப இந்த 3 பேசுன்னு ஒரு கதை வரும். காலையில் 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும் ஒரு பேசு இருக்கும். 12 மணில இருந்து 6 மணிக்கு வரைக்கும் ஒரு பேசு. சாயங்காலம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஒரு பேசு. 3 பேசு வந்தாதான் மோட்டரே ஒரு தண்ணி வரும். இப்போ போயிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வரணும்னா உள்ள இவ்வளவு இருக்கும். இந்த தோட்டத்துக்குள்ள போய் வரணும்னா அதுக்கு என்னதான் அனுப்புவாங்க.
அதெல்லாம் போயிருக்கு. ஒரு நாள் இரவு 10 மணிக்கு போறேன். 10 மணிக்கு கரண்ட் வருது. அப்ப நான் போறேன், டார்ச் வச்சுக்கிட்டு போயிட்டு நான் தண்ணி பாய்ச்சல மோட்டர் போட்டு மோட்டர் போய் எனக்கும் பஜாக்ஸ்ல மோட்டர் இருக்குது, எங்களுக்கு இங்க தண்ணி பாய்ச்சிருக்கு. நான் உள்ள போயிட்டு வந்துருக்கேன். நான் ஒரு ஆள் தான், பயங்கர இருட்டு. இப்போ பாருங்க, நான் அங்க மோட்டரை போட்டுட்டு தண்ணி போயிட்டு நான் உள்ள போய் அப்படியே போயிட்டு அந்த கடைசிக்கு அங்க இருந்து இப்போ பெரியார் நகர் வரைக்கும் வந்துட்டு நான் மறுபடியும் அஜாக்ஸ் போறேன். ஏன்னா அங்கதான் இந்த மோட்டர் பம்ப் கிணறெல்லாம். நான் போகும்போது இந்த அதாவது கரும்பு சத்தம் கேட்குது. அதாவது ஏதோ ஒரு லாரி போனா மூங்கில் எப்படி பல 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 உடையுமோ அது மாதிரி சத்தம் கேட்குது. எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம், நாம இங்க இருக்கிறோம், அங்க யாரும் கரும்பு வெட்டுறாங்க. நான் வேகமா வேகமா போறேன். ராத்திரி மணி 12 மணி இருக்கும், பயங்கர இருட்டு, காடு. அங்க உள்ள பாம்பு மேல போயிட்டு தான், ஏன்னா அது நல்லா அடிவாரம், நல்லா கட்டுவேரி பாம்பு, நல்ல பாம்பு, சார பாம்பு, ஏதாவது ஒரு பாம்பு போயிட்டு தான் இருக்கும். போய் வேகமா போறேன். நான் போக போக அந்த சத்தம் போய்கிட்டே இருக்குது. நல்லா கவனிக்கணும். கிட்டத்தட்ட 5 ஏக்கர் நிலம் அதாவது போட்டு வச்சுக்கிறோம். அதான் பெரியார் வந்து ஜாக்ஸ் வரைக்கும் வெறும் கரும்பு தோட்டமே சுற்றி இருக்குது. இதுல போயிட்டே இருக்கிறேன், அடிச்சுட்டு வேகமா போறேன். இந்த சத்தம் பல 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 அந்த சத்தம் போய்கிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. போக 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 போயிட்டே இருக்குது. கடைசியில் போய் பம்ப் செட் போனா அந்த சத்தம் எல்லாம் போயிடுச்சு. ஓ, அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், பிசாசு வேலை போகுது. ரட்சிக்கப்படவே இல்லை, பிசாசு வேலை போகுது இது. ஓ, நம்மள பயப்பட காட்டுது, நம்ம பயந்த படம் நம்மள மேய்ச்சலும் போகுது. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், ரட்சிக்கப்படாத முன்னையே சத்துருவானவன், ரட்சிக்கப்படாத முன்னையே சத்துருவானவன் என்ன பயமுறுத்த பார்த்தான். ஆனா ஏசு எனக்கு துணையா இருந்தார். அல்லேலூயா. இந்த கரும்பு வெட்டி முடிக்கிற வரைக்கும் எனக்கு கேட்டே இருக்கு. நான் தான் போறாள். 10 மணி கரண்ட் வந்துச்சுன்னா வேற வழிகள் யாரும் போக மாட்டாங்க, நான் தான் போய் ஆகணும். பாருங்க, இந்த சத்தம் நான் போக போக போயிட்டே இருக்கும், முடியும் போது போயிடும். இது சத்துடைய காரியம். ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் பட்டயத்தினால ஈட்டினால ரட்சிக்கிறவர்கள் என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் யாருடையது? நீ சும்மா இருப்ப, நீ ஆண்டவரை சோத்திரம் பண்ணினா யுத்தம் செய்கிறவர் உனக்காக கர்த்தர். அல்லேலூயா. கடைசியாக சொல்றார், கடைசி 17:49 என்ன சொல்றார் பாருங்க, வாசகங்க சீக்கிரம். தன் கையை அடைப்பிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து ஜவனில வைத்து சுழற்றி பெலிஸ்தருடைய நெற்றியில பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில பதிந்து போனதினால் அவன் தரையில முகங்குப்புற விழுந்தான். அல்லேலூயா. பெலிஸ்தன் மடிந்து போய்விட்டான். கர்த்தர் எனக்காக யாவையும், கர்த்தர் எனக்காக என்ன செய்வாரு? பக்கத்துல இருக்கிற கைப்பிடி சொல்லு, கர்த்தர் உனக்காக சொல்லு, கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்வாரு. சத்துரு மடிந்து போய் விடுவான். அல்லேலூயா. சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு என்று எல்லாரும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கே கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா.
பிதாவே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற அத்தனை பேரும் பிதாக்குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்ன வார்த்தைகளை செய்து முடிங்க. கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.